வணக்கம் நண்பர்களே, நான் உங்க சம்பத். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது அபி தமிழா. இன்னைக்கு நாம Photoshopல கிளாஸ் 13 ஃப்ரேம் டூல பத்தி தான் டீடைலா பார்க்க போறோம். சேனல் ஸ்டார்ட் பண்ணப்போ Photoshopல கிளாஸஸ் போட்டுட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டோம். இந்த டூல பத்தி லேயர் காம்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் பத்தி ரீசெண்டா நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதை உங்களோட ஷேர் பண்றதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு டுட்டோரியல் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். எப்பவும் சொல்ற மாதிரி தான் ப்ரீவியஸா நம்ம போட்டிருந்த 12 கிளாஸஸ்மே பிளேலிஸ்டோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லயும் மேல ஐ பட்டன்ல இருக்கு. செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நீங்க நம்ம சேனல் அப்பதான் முதல் தடவை பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நம்ம டெலிகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. இப்போ டுட்டோரியல் ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ஃப்ரேம் டூலோட பேசிக்ஸ் பத்தி பார்த்துடலாம். ஃப்ரேம் டூல் 2019 வெர்ஷன்ல இருந்து அதுக்கப்புறத்துல தான் இருக்கு. அதுக்கு முன்னாடி வெர்ஷன்ல ஃப்ரேம் டூல் அவைலபிளா இருக்காது. அது எங்க லொகேட் ஆயிருக்குன்னா, கிராப் டூலுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஃப்ரேம் டூல் இருக்கும். ஷார்ட்கட் கீ கே. இதை கிளிக் பண்றேன். இதுல மேல பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டா 2 ஆப்ஷன் இருக்கும். ஒன்னு வந்து ரெக்டாங்குலர் அண்ட் இன்னொன்று வந்து எலிப்டிக்கல் இருக்கும். ரெக்டாங்கிள் எடுத்துட்டு ஜஸ்ட் இது பார்த்தீங்கன்னா ஒரு எம்டி டாக்குமெண்ட் தான். எந்த ஒரு இமேஜோ எதுவுமே இல்லை. நான் என்ன பண்றேன், ஜஸ்ட் கிளிக் பண்ணி இந்த மாதிரி டிரா பண்றேன். நார்மலாக டிரா பண்ணுற ரெக்டாங்கிளுக்கும் இந்த ஃப்ரேம் டூலுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ரெக்டாங்கிள் அப்படின்னா நார்மலாக ஃபில் கலர் ஸ்ட்ரோக் கலர் ஆட் பண்ணலாம். இந்த ஃப்ரேம் டூலில் பார்த்தீங்கன்னா நம்மளால் ஃபில் கலர் ஆட் பண்ண முடியாது. பட் ஸ்ட்ரோக் கலர் நம்மளால் ஆட் பண்ண முடியும். இப்போ ஸ்ட்ரோக் ஃபார் எக்ஸாம்பிள் நான் அந்த பிளாக் கலர் கொடுத்துட்டு பாயிண்ட்ஸ் வந்து ஒரு 10 பாயிண்ட்ஸ் கொடுக்குறேன்னு வச்சுக்கலாம். பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரோக் இருக்கும். பட் ஃபில் கலர் ஆட் பண்ண முடியாது. பிகாஸ் இந்த ஃப்ரேம் டூல் எதுக்குன்னா, இது வந்து இமேஜ் பிளேஸ் ஹோல்டருக்கு தான். இப்போ ஒரு இமேஜ் நீங்கள் உள்ளார பிளேஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி ஃப்ரேம் கிரியேட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு எப்போ தேவை இருக்கோ அந்த இமேஜ் உள்ளார ட்ராக் பண்ணி போட்டிங்கன்னா போதும், ஆட்டோமேட்டிக்காக உள்ளார பிளேஸ் ஆகிடும். ஃப்ரேம் டூல் எடுத்துகிட்டு ஒரு ரெக்டாங்கிள் ட்ரா பண்ணியிருக்கேன். லேயர்ஸ் பேனலில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஃப்ரேம் ஐக்கான் இருக்கும். அதுக்கடுத்து மேஸ்க் மாதிரி இருக்கும். பட் இது மேஸ்க் கிடையாது. இப்போ இதை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நான் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்க ஒரு இமேஜை ஜஸ்ட் ட்ராக் பண்ணி இதுக்குள்ளார இப்படி போடுறேன். இப்போ லேயர்ஸ் பேனல் பாருங்க. இந்த மேஸ்க் மாதிரி இருந்துச்சுல, அதில் பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் ஆப்ஜெக்டாக ஒரு இமேஜ் உள்ளார இருக்க மாதிரி இருக்கும். இப்போ லேயர்ஸ் பேனலில் பார்த்தீங்கன்னா இந்த இமேஜை சுற்றி தான் அந்த ஒயிட் கலரில் செலெக்ஷன் இருக்குது. நான் ஜஸ்ட் கண்ட்ரோல் டி ப்ரெஸ் பண்ணுறேன். இப்போ ஷிஃப்ட் ஆல்ட்டை ஹோல்டு பண்ணி இமேஜை இந்த மாதிரி ரீசைஸ் பண்ணுறேன் ப்ரொபோஷனலாக. நமக்கு ஃப்ரேம் வந்து டிஸ்டர்ப் ஆகவே இல்லை. இமேஜ் மட்டும்தான் ரீசைஸ் ஆகுது. அண்ட் மூவ் பண்ணாலும் இமேஜ் மட்டும் தான் மூவ் ஆகும். அதுவே இப்போ நான் என்ன பண்ணுறேன், வெளியில் ஒரு கிளிக் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு இருக்க இந்த ஃப்ரேமை கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா செலெக்ஷன் அந்த ஃப்ரேமை சுற்றி தான் இருக்குது. ஒயிட் கலரில் உங்களுக்கு தெரியும் இந்த இடத்துல. இப்போ நான் அந்த ஃப்ரேமை வந்து ரெடியூஸ் பண்ணுறேன். இந்த மாதிரி ரெடியூஸ் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா இமேஜ் வந்து ஸ்குவீஸ் ஆகவே ஆகாது. அந்த ஃப்ரேமை நான் எவ்வளோ தூரம் ரெடியூஸ் பண்ணுறேனோ அதுக்கேற்ற மாதிரி இமேஜ் வந்து கிராப் ஆகிட்டே தான் போகுமே. இந்த மாதிரி நீங்கள் தனித்தனியாக ஃப்ரேம் அண்ட் இமேஜ் ரெண்டுத்தையுமே நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இது இங்கே லேயர்ஸ் பேனலில் ஒரு தடவை கிளிக் பண்ணி பண்ணணுமா அப்படின்னா கிடையாது. நீங்கள் இப்போ வெளில ஒரு கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி நம்ம ப்ளேஸ் பண்ணியிருக்கோம். இப்போ நான் ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணி மூவ் பண்ணேன் அப்படின்னா நமக்கு ஃப்ரேம் இமேஜ் ரெண்டுமே செலக்டில் இருக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும் லேயர்ஸ் பேனலில். ரெண்டுமே செலக்டில் இருந்து மூவ் ஆகும். இதுவே எனக்கு உள்ளார இருக்க இமேஜ் மட்டும்தான் மூவ் ஆகணும் அப்படின்னா ஜஸ்ட் டபுள் கிளிக் பண்ணிவிட்டு இப்போ மூவ் பண்ணேன் அப்படின்னா உள்ளார இருக்க இமேஜ் மட்டும் தான் நமக்கு மூவ் ஆகும். நம்ம ஃப்ரேம் கிரியேட் பண்ணி ட்ராக் பண்ணி தான் போடணுமா, ஆல்ரெடி லேயர்ஸில் இருக்கிறத போட முடியுமா அப்படின்னா அதுவும் போடலாம். இப்போ நான் இந்த டெலீட் பண்ணிடுறேன். இப்போ வேற ஒரு இமேஜை ஃபஸ்ட்டு ட்ராக் பண்ணி போட்டுக்கிறேன். போட்டுட்டு இந்த இமேஜ் வந்து ஆனில் இருக்கக்கூடாது. இந்த இமேஜ் வந்து ஆஃபில் தான் இருக்கணும். இந்த இமேஜ் ஆனில் இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஃப்ரேம் ட்ரா பண்ண டேரெக்டாக அது ஃப்ரேம்குள்ளே போயிடும். அதுவும் நான் எப்படின்னு அடுத்து காட்டுறேன். இதை ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ ஃப்ரேம் டூல் எடுத்துகிட்டு ஜஸ்ட் ஒரு ஃப்ரேம் இந்த மாதிரி ட்ரா பண்ணிக்கிறேன். பார்த்தீங்கன்னா நமக்கு லேயர்ஸ் பேனலில் வந்துருச்சு. இப்போ இந்த இமேஜ் இப்போ வெளில ஒரு கிளிக் பண்ணிவிட்டு இந்த இமேஜ் ஆன் பண்ணிக்கிறேன். தென் இந்த இமேஜை கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி இந்த ஃப்ரேமில் ஜஸ்ட் இந்த லேயர்ஸ் மேலே இப்படி போட்டேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த ஃப்ரேம் எங்கே இருக்கோ அந்த இடத்துல போய் உக்காந்துரும். இப்போ நான் கண்ட்ரோல் டி போட்டு இதை வந்து ரீசைஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு சினாரியோ. அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ டெலீட் பண்ணிடுறேன். இப்போ அதே மாதிரி நான் ஃபஸ்ட்டு ஒரு இமேஜை ட்ராக் பண்ணி போட்டுக்கிறேன். தென் ஃப்ரேம் டூல் எடுத்துகிட்டு இப்போ நான் ஜஸ்ட் ட்ரா பண்ணேன் அப்படின்னா இந்த இமேஜ் மேலே தான் ட்ரா பண்ணுறேன். ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா அந்த இமேஜ் வந்து இந்த ஃப்ரேம்குள்ளே க்ராப் ஆகிடுச்சு. இப்போ நான் மூவ் பண்ணேன் அப்படின்னா உள்ளார இமேஜ் மூவ் பண்ணலாம். ஆக்சுவலாக இதோட கான்செப்ட் என்னென்னா, நார்மலாக தான் நம்ம பண்ணுற மாதிரி தான். இப்போ நார்மலாக ஒரு இமேஜை ட்ராக் பண்ணி போட்டுட்டு ஒரு ரெக்டாங்கிள் டூல் எடுத்துகிட்டு ஜஸ்ட் ஒரு ரெக்டாங்கிள் ட்ரா பண்ணிக்கிறேன். அண்ட் இதோட கலரை சம் கலர் கொடுத்துக்கலாம். ஃபில் தெரியறதுக்காக ஸ்ட்ரோக்கை கேன்சல் பண்ணிவிட்டு இந்த ரெக்டாங்கிள் லேயரை பின்னாடி கொண்டு போயிடுறேன். இப்போ என்ன பண்ணுறேன், இந்த இமேஜை ரைட் கிளிக் பண்ணி கிரியேட் கிளிப்பிங் மாஸ்க் போடுறேன். அவ்வளோதான், இந்த கான்செப்ட் தான். இப்போ கிளிப்பிங் மாஸ்க் போட்டோம் அப்படின்னா நம்ம பாருங்கள் உள்ளே இருக்க இமேஜை மூவ் பண்ணிக்கலாம். அண்ட் வெளில இருக்க ஃப்ரேமை மூவ் பண்ணணும் அப்படின்னா ரெக்டாங்கிள் இருக்குல்ல அந்த லேயரை கிளிக் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் டி போட்டு ஃப்ரேமை இந்த மாதிரி கிராப் பண்ணிக்கலாம். இதே கான்செப்ட் தான். பட் நம்ம ஒரே லேயரில் பண்ணுறோம். இப்போ நம்ம பேசிக்ஸ் எல்லாமே பார்த்துட்டோம். இப்போ இந்த இது பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு லேயர் இருக்குது. இதில் 3 இமேஜ் பிளேஸ் பண்ணுறதுக்காக நான் 3 ஃப்ரேம் ட்ரா பண்ணியிருக்கேன். பார்த்தீங்கன்னா தெரியும் 1 2 3 3 ஃப்ரேம் ட்ரா பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு இந்த ஃப்ரேமை கிளிக் பண்ணிவிட்டு சம் இமேஜை உள்ளார ட்ராக் பண்ணி போட்டேன். அண்ட் இந்த லேயரை டபுள் கிளிக் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் டி போட்டு இமேஜை வந்து ரீசைஸ் பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு இந்த இடத்துல ஹார்ஸ் வேணாம், வேறு எதாவது ரீப்ளேஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம கிளிப்பிங் மாஸ்க் போட்டு 2 லேயராக வச்சுருந்தோம் அப்படின்னா நம்ம கன்ஃபியூஸ் ஆகும்.
2 லேயருமே எப்பவுமே நம்ம லிங்க் பண்ணி அதையே நம்ம கோஆர்டினேட் பண்ணி வச்சுக்கணும். ஸோ அதுக்கு பதிலா இந்த ஹார்ஸ் லேயர் இருக்கு பார்த்தீங்களா? இந்த ஹார்ஸ் ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட்டா இருக்குல்ல. இத டபுள் கிளிக் பண்ணேன் அப்படின்னா, இந்த ஹார்ஸ் வந்து வேற ஒரு இதுல ஓப்பன் ஆகும். ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட் எப்படி கிளிக் பண்ணா ஓப்பன் ஆகும்ல அதே மாரி. இதுல நான் வேற ஒரு இமேஜ டிராக் பண்ணி போடுறேன். போட்டு அதே மாரி ரீசைஸ் பண்ணி வச்சுட்டு என்டர் குடுத்துட்டு, இப்ப கண்ட்ரோல் எஸ் போட்டு சேவ் பண்றேன். சேவ் பண்ண முடியாது. பிகாஸ் நமக்கு இதுக்கு முன்னாடி இதோட பிஹேவியர் எப்படி இருந்துச்சுன்னா, பேக்கிரவுண்ட் லாக்ல இருந்துச்சு. ஃப்ளாட்டனா இருந்துச்சு. அந்த மாரி இருந்தா மட்டும் தான் இது வொர்க் ஆகும். ஸோ நம்ம என்ன பண்றோம், லேயர்ல போயிட்டு ஃப்ளாட்டன் இமேஜ் கிளிக் பண்ணிக்கிறேன். இப்ப பார்த்தீங்கன்னா, நமக்கு அந்த இது ப்ரீவியஸா இருந்துச்சுல்ல, அது வந்து எரேஸ் ஆயிடும். அது போயிடும். பிகாஸ் நம்ம ஃப்ளாட்டன் பண்ணோம் அப்படின்னா, ஃப்ரண்ட்ல என்ன லேயர் இருக்கோ, அது மட்டும் ஒரே ஒரு ஜேபிஇஜி மாரி ஆக்சுவலா. ஜேபிஇஜி ஓப்பன் பண்ணா எப்படி இருக்கும்? அந்த மாரி மாறிடும். இப்ப நான் கண்ட்ரோல் எஸ் குடுத்து சேவ் பண்ணிட்டு, ஓகே குடுத்துக்கிறேன். தென் கண்ட்ரோல் டபிள்யூ குடுத்து குளோஸ் பண்ணிட்டேன். பார்த்தீங்கன்னா, நமக்கு இமேஜ் மாறிடுச்சு. பட் எனக்கு இந்த மாதிரி வேணாம். இந்த பாக்ஸுக்கு நான் ஒரு 3 இமேஜ் செட் பண்ணணும். அந்த 3 இமேஜுமே நான் வந்து டிராப் டவுன் மாரி கிளிக் பண்ணி மாத்தும்போது, இதில ஆட்டோமேட்டிக்கா மாறணும். அப்படின்றதுக்கு தான் லேயர் காம்ப் அப்படின்ற ஆப்ஷன் யூஸ் பண்றோம். ரொம்ப ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும். ஸோ வீடியோ தொடர்ந்து பாருங்க. கண்ட்ரோல் என் பிரஸ் பண்ணி A4ல ஹரிசான்டலா ஒரு டாக்குமெண்ட் கிரியேட் பண்ணிக்கிறேன். இதில பார்த்தீங்கன்னா, நான் ஃபர்ஸ்ட்டு ஹார்ஸு டிராக் பண்ணி போட்டுட்டு, ரீசைஸ் பண்ணி என்டர் குடுத்துக்கிறேன். நான் அது மேலேயே எலிஃபண்ட்ட டிராக் பண்ணி போட்டு, இதையும் ரீசைஸ் பண்ணி என்டர் குடுத்துக்கிறேன். அடுத்து டக்க டிராக் பண்ணி போட்டு, இதையும் ரீசைஸ் பண்ணி என்டர் குடுத்துக்கிறேன். இப்ப நமக்கு பேக்கிரவுண்ட் லேயர் தேவையில்ல. டெலீட் பண்ணிடலாம். ஸோ இப்ப பார்த்தீங்கன்னா, ஒரு நியூ டாக்குமெண்ட் கிரியேட் பண்ணியிருக்கோம். ஒரு 3 லேயர டிராக் பண்ணி போட்டோம். 3மே ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட்டா தான் இருக்கு. இப்ப விண்டோல போயிட்டு லேயர் காம்ப்ஸ்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அத கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ அதோட பேனல் இந்த மாரி தான் இருக்கும். லாஸ்ட் டாக்குமெண்ட் ஸ்டேட் அப்படின்னு டிஃபால்ட்டா இருக்கும். ஃபர்ஸ்ட் இப்ப கீழ இருக்க பிளஸ் ஐகான் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா, இதுல தெரியும். அப்ளை டூ லேயர்ஸ் அப்படின்றதுல விசிபிலிட்டி, பொசிஷன், அப்பியரன்ஸ், லேயர் காம்ப் செலக்ஷன் ஃபார் ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட்ஸ். இந்த மாரி ஒரு 4 ஆப்ஷன் இருக்கும். நம்ம இந்த டியூட்டோரியல்ல பார்க்கும்போது விசிபிலிட்டி தான். லேயர் காம்ப்க்கு டீட்டெயிலா நான் வேற ஒரு வீடியோ மேக் பண்றேன். ஸோ இப்போதைக்கு விசிபிலிட்டி நான் செக் போட்டிருக்கேன். அவ்வளோதான். அத மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. நான் ஓகே குடுக்குறதுக்கு முன்னாடி எனக்கு வந்து இண்டிவிஜுவல் லேயருக்கு நான் ஒரு காம்ப் செட் பண்ணணும். ஸோ கேன்சல் குடுத்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன், கீழ உள்ள 2த்தையுமே ஹைட் பண்ணிடுறேன். இந்த டக் மட்டும் ஆன்ல இருக்கு. ஸோ இப்ப நான் பிளஸ் ஐகான் கிரியேட் பண்ணிட்டு, இந்த நேம்ல வந்து டக்குன்னு குடுத்துக்கிறேன். தென் விசிபிலிட்டி மட்டும் செக் போட்டுட்டு ஓகே குடுத்துக்கிறேன். அடுத்து டக்க ஆஃப் பண்ணிட்டு, எலிஃபண்ட் ஆன் பண்ணிட்டு, எலிஃபண்ட் லேயர் கிளிக் பண்ணிட்டு, கீழ இருக்க பிளஸ் ஐகான் கிளிக் பண்ணி எலிஃபண்ட்ன்னு குடுத்துக்கிறேன். தென் விசிபிலிட்டி செக்ல இருக்கணும். ஓகே குடுத்துக்கிறேன். அடுத்து அதே மாரி ஹார்ஸ் லேயர் மட்டும் ஆன் பண்ணிட்டு, இதே அதே மாரி பிளஸ் கிளிக் பண்ணி ஹார்ஸ்ன்னு டைப் பண்ணிக்கிறேன். தென் என்டர் குடுத்துக்கிறேன். ஸோ இப்போ 3 லேயருக்குமே நம்ம தனித்தனி காம்ப்ஸ் கிரியேட் பண்ணிட்டோம். இப்போ 3 லேயருமே ஆன் பண்ணோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் எது இருக்கோ அதுதான் நமக்கு விசிபிளா இருக்கும். ஸோ இப்போ நம்ம காம்ப்ஸ் கிரியேட் பண்ணிட்டோம். இப்போ என்ன பண்ணணும், கண்ட்ரோல் ஷிஃப்ட் எஸ் குடுத்து சேவ் அஸ் பண்ணிக்கிறேன். ஸோ டெஸ்க்டாப்ல காம்ப்ஸ்ன்னு போட்டு என்டர் குடுத்துக்கிறேன். ஸோ பிஎஸ்டி டாக்குமெண்ட்டா சேவ் பண்ணிட்டோம். இப்போ நம்மளோட டாக்குமெண்ட் ஓப்பன் பண்ணிட்டு, இந்த ஃப்ரேம் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணோனே பார்த்தீங்கன்னா, ப்ராப்பர்ட்டீஸ் பேனல் இருக்கும். ஸோ இதுல வந்து மேல பார்த்தீங்கன்னா, இன்சர்ட் இமேஜ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதுல ஃபைண்ட் ஆன் அடோப் ஸ்டாக், ஓப்பன் லைப்ரரீஸ். ஸோ லைப்ரரீஸ் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா, லைப்ரரீஸ் காமிக்கும். அதில கிளிக் பண்ணோம் அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்கா உள்ளார பிளேஸ் ஆயிடும். ஸோ நான் என்ன பண்றேன், பிளேஸ் ஃப்ரம் லோக்கல் டிஸ்க் எம்பெடட்ன்னு இருக்கும். இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கிறேன். இந்த எம்பெடட், லிங்க்டு இதெல்லாம் ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட்லயே நம்ம பார்த்துட்டோம். அந்த வீடியோட லிங்க்கும் மேல ஐ பட்டன்ல டிஸ்கிரிப்ஷன்லயும் குடுத்துடுறேன். ஸோ செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ எம்பெடட் அப்படின்றத நான் கிளிக் பண்ணிக்கிறேன். நம்ம காம்ப்ஸ்ன்னு கிரியேட் பண்ணோம்ல, அந்த பிஎஸ்டிய டபுள் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நம்ம கிரியேட் பண்ண அந்த காம்ப்ஸ் வந்து உள்ளார ஆட் ஆயிருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த ஃப்ரேம நான் கிளிக் பண்ணதுக்கப்புறம் ப்ராப்பர்ட்டீஸ் பேனல்ல இன்சர்ட் இமேஜ்ன்னு பார்த்தோம். அதுக்கு கீழ ஸ்ட்ரோக் ஆப்ஷன் இருக்கும். அதுக்கு கீழ லேயர் காம்ப் அப்படின்றது எனேபிள் ஆயிருக்கும். இதுக்கு முன்னாடி டிசேபிளா தான் இருந்துச்சு. ஸோ இத கிளிக் பண்ணிட்டு, இதுல டோன்ட் அப்ளை லேயர் காம்ப்ன்னு இருக்கும். இந்த டிராப் டவுன கிளிக் பண்ணோம் அப்படின்னா, இதுல நமக்கு அந்த 3 ஆப்ஷனுமே வரும். டக், எலிஃபண்ட், ஹார்ஸ். இப்போ எனக்கு டக் வேணாம், எலிஃபண்ட் வேணும் அப்படின்னா, இத கிளிக் பண்ணேன் அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்கா இமேஜ் ரீப்ளேஸ் ஆயிடும். ஸோ அடுத்து ஹார்ஸ் வேணும் அப்படின்னா, ஹார்ஸ ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாரி உங்களுக்கு எத்தனை இமேஜ் வேணுமோ, அத்தனை இமேஜ் லேயர் காம்ப்ஸ்ல ஆட் பண்ணிட்டு, டிராப் டவுன் லிஸ்ட்ல நீங்க கிரியேட் பண்ணி வச்சுக்கலாம். இது ஒரு ஃபேன்டாஸ்டிக்கான ஆப்ஷன். ஸோ இந்த ஆப்ஷன் எனக்கு ரொம்ப புடிச்சிருந்துச்சு. அதனால இந்த டூலயே மெயினா நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே. இப்போ நான் இதெல்லாம் டெலீட் பண்ணிடுறேன். ஒரு இமேஜ் ஜஸ்ட் டிராக் பண்ணி போடுறேன். தென் P கிளிக் பண்ணி பென் டூல் எடுத்துட்டு, ஒரு நியூ லேயர் கிரியேட் பண்ணிட்டு, ஜஸ்ட் ஒரு ஷேப் டிரா பண்றேன். அண்ட் பார்த்தீங்கன்னா, இந்த ஷேப்ப வந்து நம்மளால ஃப்ரேமா கன்வெர்ட் பண்ண முடியும்னா, அதுவும் முடியும். ஷேப் லேயர ஜஸ்ட் ரைட் கிளிக் பண்ணி, கன்வெர்ட் டூ ஃப்ரேம் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கிறேன். இதோட ஷேப்னால இதோட விட்த், ஹைட்லாம் கேட்கும். ஸோ ஆல்ரெடி நம்ம இது இந்த ஹைட்ல தான் இருக்கும். அதே இத குடுத்துட்டு ஓகே குடுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா நமக்கு மாஸ்க் ஆயிடுச்சு இமேஜ். ஸோ இப்போ இந்த இமேஜ டபுள் கிளிக் பண்ணேன் அப்படின்னா, இந்த இடத்துல வேற இமேஜ் ரீப்ளேஸ் பண்ணோம் அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்கா இதுக்குள்ளார அந்த இமேஜ் ரீப்ளேஸ் ஆயிடும். ஸோ இந்த மாரி உங்களோட கஸ்டம் ஷேப்ஸ கூட நீங்க ஃப்ரேமா கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அண்ட் ஃபைனலா ஒரு விஷயம் மட்டும் நான் சொல்ல மறந்துட்டேன். ஸோ இப்போ இந்த இதில பார்த்தீங்கன்னா, இமேஜ் லேயர நான் ஹைட் பண்ணிக்கிறேன். தென் ஜஸ்ட் இந்த கலர் ஃபில் லேயர கிளிக் பண்ணிட்டு,
ஃப்ரேம் டூல் எடுத்துட்டு ஜஸ்ட் ஒரு ஃப்ரேம் ட்ரா பண்ணிக்கிறேன். இப்போ எனக்கு இந்த லேயர்ஸ் பேனல்ல பார்த்தீங்கன்னா, இமேஜ் வந்து ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட்டா இல்ல. நார்மல் இமேஜா தான் இருக்கு. ஸோ, இப்போ வெளில ஒரு கிளிக் பண்ணிட்டு இமேஜ் லேயர ஆன் பண்ணிக்கிறேன். தென் இந்த இமேஜ் லேயர கிளிக் பண்ணி இப்ப பார்த்தீங்கன்னா, நார்மலா தான் இருக்கு. ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட்டா இல்ல. ஸோ, இத கிளிக் பண்ணி உள்ளார டிராக் பண்ணதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்கா ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட்டா மாறிடும். இப்போ டபுள் கிளிக் பண்ணேன் அப்படின்னா, இத நம்ம வேற இமேஜ ரீப்ளேஸ் பண்ணா அங்க ரீப்ளேஸ் ஆயிடும். இந்த மாரி ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட்டா மாறுறனால, நம்மளால ரீசைஸ் பண்ணிக்க முடியும். இதோட பிக்சல்ஸ்லாம் உடையாமயே நம்மளால ரீசைஸ் பண்ணிக்க முடியும். ஸோ, அதுதான் இதோட அட்வான்டேஜ். ஃப்ரேம் டூலோட மெயின் அட்வான்டேஜ். அவ்வளோதான் கைஸ். இந்த வீடியோல நீங்க ஒரு சில விஷயம் கத்துக்கிட்டீங்க அப்படின்னா, மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ப்ரீவியஸ் கிளாஸஸ்லாம் நான் சேனல் ஸ்டார்ட் பண்ணப்போ போட்டது. ஸோ, அதனால கொஞ்சம் ஸ்லோவா போற மாரி தான் இருக்கும். பட் கன்டென்ட் ஓகேவா டெலிவர் பண்ணியிருப்பேன். ஸோ, எல்லாமே செக் பண்ணி பாருங்க. இதே மாரி நம்ம சேனல்ல இல்லஸ்ட்ரேட்டர், இன்டிசைன் இது எல்லாத்துக்குமே பிகினர் கிளாஸஸ் பிளேலிஸ்ட் போட்டிருக்கோம். அந்த பிளேலிஸ்ட் எல்லாத்தையுமே எண்ட் ஸ்க்ரீன்ல ஷோ பண்றேன். ஸோ, அதையும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்த வீடியோல வேற ஒரு இன்ட்ரஸ்டிங்கான கன்டென்ட்டோட சந்திக்கிறேன் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.